ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஐலாண்ட். இங்க வாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான செய்திகளை கூட ரொம்ப ஜாலியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சிரிப்பா வந்து இருக்கும். சிரிப்பா இருக்குமா அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்கதான் சொல்லணும். ஓகே, இந்த ஐலாண்டுக்கு நிறைய நம்ம பார்க்க போறோம். பாத்திரலாமா? ஷோக்குள்ள போயிருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் இருக்கு. லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். இப்போ மீம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நிறைய பேருக்கு டவுனாவே போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம படிக்கிற மீம்ஸும் நிறைய அப்படிதான் இருக்கு. ஆமா, என்னடா பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சுதான் வந்து நிறைய பேர் டிராவல் பண்றாங்க, நிறைய பேர் நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க, அதை சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்றாங்க. அப்படிதான் கூமாப்பட்டி ஐலாண்டுன்னு ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வெளியிட அது பயங்கர ஹிட் அடிச்சு இப்ப அரசாங்கமே வந்து விளக்கம் தர அளவுக்கு வந்து அந்த ஹிட் வந்து போயிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கூமாப்பட்டி ஐலாண்டு நீங்க கொடைக்கானலுக்கு போய் வேணா, ஊட்டிக்கு போய் வேணா, இந்த ஐலாண்டுக்கு வாங்க, நீங்க சுத்தியும் ஃபுல்லா இயற்கை காட்சிகளாம் நீங்க வந்து பாக்கலாம். இந்த தண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா சர்பத்து மாதிரி இனிக்குங்க, பவன்டோ மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. தண்ணி பவன்டோ மாதிரி இருக்கும். சரி, ஆனா வந்து இது தெரியாம சில பேர் வந்து காசை செலவு பண்ணி பாலி தீவுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்கிறதாக போறாரு. கூமாப்பட்டி ஐஸ்லாண்டுக்கு போயிருக்கலாம். ஆமா, போயிருக்கலாம் கூமாப்பட்டிக்கு. ஆனா போகாதீங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பொதுப்பணித்துறையில இருந்து அறிவுறுத்தல்லாம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்க நிறைய இடங்கள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடமா, நீங்க அங்க வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாடு டூரிசம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க கூமாப்பட்டி பிளான் பண்றீங்கன்னா இதெல்லாமும் சேர்த்து பிளான் பண்ணுங்கன்னு அவங்க ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சரி, வாங்கன்றாங்க, வராதிங்கன்றாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு இல்லைன்னு தெரியுது. ஆனா அந்த தண்ணியில குளிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகே, மொத்தத்துல ஏன் அதெல்லாம் ஹிட் ஆகுது அப்படின்னா, எங்க போனாலுமே சரி மக்கள் கூட்டமா இருக்கு. அவங்களே ஸ்ட்ரெஸ் இதுலதான் வெளியில போறாங்க. ஆமா, இந்த வீடியோல இவர் மட்டும் தான் இருக்காரு. சரி, இங்க நம்ம போயிடுவோம்னு நினைப்பாங்க. எல்லாம் அங்க போய் போனா எல்லாருமே வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த அவசர உலகத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் வந்து பாக்குறாங்க. இந்த காலகட்டத்துல இது நடைமுறையாவே இருக்கு. இந்த இளைஞர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியுது. போன தலைமுறை என்ன பண்ணாங்கிறது அவங்க சொன்னாதான் தெரியும். ஆமா, நம்மளே கேட்கலாம். ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணி வெளியே வந்தீங்கிறத கருத்துரை பகுதியில சொன்னீங்கன்னா எனக்கும் வருணுக்கும் நம்ம நேர்கள் பல பேர் கூட உதவியா இருக்கும். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்மள பலரும் ஒரு பெரிய தொகையை பேங்க்ல சேவிங்ஸாவோ இல்ல டெபாசிட்டாவோ போட்டு வச்சிருப்போம். அத போட்டு வச்சிருப்பாங்க. சரி விடுங்க, அப்படி வச்சிருக்கவங்க சரி ஓகே, அப்படி வச்சிருக்கவங்க வந்து லம்சமா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். அது இதோட சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விகடனோட லாபம் நிறுவனம் வர சண்டே அன்னைக்கு ஒரு வெபினார் மூலமா அதை வந்து சொல்றாங்க. அதுல பேச்சாளர் யாரு கலந்துக்கிறா அப்படின்னா, பகவதி சுப்பிரமணியம். இவர் வந்து இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட். அவர் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க இருக்காரு. 150 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதுக்கான லிங்க் வந்து ஃப்ரீ தான், இருந்தாலும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதுக்கான லிங்க்கை வந்து நம்ம கமெண்ட் லைன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்போம், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போதான் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியும் பணத்தை எப்படி பெருக்கிறதுங்கிறத பற்றி பேசணும். அதுக்குள்ள பறிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க போல தெரியுது. NHAI 2 வீலருக்கு கூட டோல்கேட்ல கட்டணம் வசூலிக்க போறாங்கன்னு ஒரு செய்தி. இதெல்லாம் கேட்டா திருப்பி நமக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஆனா அதை வந்து மறுத்திருக்காங்க. நிறைய ஊடகங்கள் அப்படி செய்தி வெளியாச்சு, அது உண்மைதான் அது. ஆனா ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்ததுல அப்படி எதுவும் கிடையாது, 2 வீலருக்கே கிடையாதுங்கிறத NHAI கொஞ்சம் அந்த பெரிய மனசோட சொல்லிட்டாங்க. நாய் NHAIன்னு வருமே, அது நாய் இல்ல, அது நீங்க மட்டும் தான் நாய்னு சொல்றீங்க இந்தியாவிலேயே சுருக்கப்பட்ட வடிவமா. படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு, அதனால சொல்றேன். சரி, இப்ப இல்லன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானே. இல்ல, சரி, இப்ப பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப பாமக பத்தி பேசலாமா? பாமக பத்தி பேசுவோம். ஏன்னா ராமதாஸுக்கு யாருனால ஸ்ட்ரெஸ்? அன்புமணியை பார்த்தாலே ரத்தம் கொதிக்குது அப்படின்னாரு. ஆமா, அவர் வேணா தைலாபுரத்தை விட்டுட்டு கூமாப்பட்டிக்கு போயிட்டு வரலாம். தைலாபுரமே ஒரு இயற்கையிலேயே காட்சியோட தான் உட்காந்துருக்காரு அவரு. அதுலயே அங்க இருக்கிறப்பவே அந்த அன்புமணி அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருக்காரு, மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்காரு. எப்பயுமே வியாழக்கிழமை பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேசுவாரு, வழக்கமாவே வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து காலையில பேசுறப்ப பாமகவோட கட்சி தலைவர் நான் தான், என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் தான் வந்து தலைவராக இருக்க போறேன். செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ். சக்கர நாற்காலியில் இருந்தப்போ கூட கலைஞர் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தாரு. இப்ப இருக்கிற CM ஸ்டாலின் கூட முணுமுணுக்கல அதை பத்தி. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அருள், பாமக அருள், அவர் வந்து மாநில இணை செயலராக வந்து பொதுச் செயலராக வந்து ஆக்கப்பட்டிருக்காரு.
இப்ப ராமதாஸ் சொன்னவனே அன்புமணி ராமதாஸ் பொறுப்புல இருந்து நீக்கினாப்புல. ஆமா, அருள்ல எப்போ வந்து என்ன நடக்கும்னா, இவர் வந்து நீக்குவாரு, ராமதாஸ் அன்புமணி வந்து சேர்ப்பாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக ராமதாஸ் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, அதுல இருந்து நீக்கியிருக்காரு அன்புமணி. இந்த இணை பொதுச் செயலாளர்லாம் அவர் கிடையாது, அவர் வந்து சேலம் மாநகர மாவட்ட தலைவரா இருந்தாரு, அந்த பொறுப்பு கூட இனிமே அவருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்புமணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல. ஏன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தாரு, அருள் வந்து அங்க போயிட்டு அட்மிட் ஆனாரு. கரெக்டா அன்புமணி சேலத்துக்கு போற டைம்ல போய் அட்மிட் ஆனதுனால அவர் வந்து புறக்கணிக்கிறாரு அன்புமணி எல்லாம் பேசினாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ராமதாஸ் தான் நேரடியா போய் விசாரிச்சாரு, நலம் விசாரிச்சாரு. அதனால அவருக்கு வந்து பதவி கொடுத்தாரு ராமதாஸ். அதனால இவர் வந்து கோபமாயிட்டாரு அன்புமணி, என்ன அவர் பக்கம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த இருந்த பதவியை நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 60வது கல்யாண விழா வந்து நடந்தது தைலாபுர தோட்டத்துல. ஆமா, அதுல அன்புமணி கலந்துக்கவே கிடையாது. அன்புமணி குடும்பத்தினரும் யாரும் கலந்துக்கவே இல்லை. இப்போ தந்தையா எப்படி பாக்குறீங்கன்னு, உங்களுக்கு எப்படி இருக்கும் கலந்துக்கலன்னா அதே மாதிரிதான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண் கலங்கினாரு. ஓகே. அப்புறம் என்னன்னா, ஏன் வந்து முகுந்துக்கு பதவி கொடுக்கறது அன்புமணிக்கு வந்து பிடிக்கல. அதே மாதிரி ஜி.கே. மணி கௌரவ தலைவர் அவரோட மகனுக்கு கொடுத்தப்ப ஏன் அன்புமணிக்கு பிடிக்கலங்கிறப்ப, யாமறியேன் பராபரமே யாமறியேன் பராபரமே யாமறியேன் பராபரமே 3 டைம் வந்து சொல்றாரு அவரு. உங்களுக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தான் தெரியும். ஆமா, அவரோட ஒரே வடிகள் என்ன தெரியுமா, ராமதாஸ் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறதுக்கு பேட்டி கொடுக்கறது. வியாழக்கிழமை ஏதோ விரதம் இருக்கிற மாதிரி வந்து பேட்டி கொடுக்குறாரு. சரி, அதே மாதிரி போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. அன்புமணி ராமதாஸோடைய போஸ்டரை தைலாபுர தோட்டத்துல வெளியிடுறதுல கிழிச்சிட்டாங்க. அதை பத்தி கேட்டதுக்கு நாகரீகம் கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கிழிச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு இருக்காரு, ஒட்டி இருக்கவே கூடாது, அது வேற மேட்டருங்கிற மாதிரி வந்திருக்காரு. சரி, இப்போ உள்ள சிஎம் பத்தி அவரும் பேசியிருக்காரு. சரி, நம்மளும் பேசிடுவோம். என்னன்னா, ஸ்டாலின் வந்து இதுக்கு போயிருக்காரு, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போயிருந்தாரு. அங்க அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழால இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்க தான் வரப்போறோம்னு வெளியே பேசுறாரு, ஆனா கட்சிக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கு, அது வேற விஷயம். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, பல தரப்பட்ட மக்களும் வந்து வரவேற்பு கொடுக்கறத பார்த்தா நான் வந்து 26ன்னு இல்ல 31ன்னு இல்ல 36 வரை நம்ம ஆட்சி தான் இருமா போட சொல்லுவேன் அப்படின்னு இருக்காரு. ஆனா பிஜேபி ரூட் நம்ம சொல்றோம். பிஜேபி எத்தனை ஆண்டு சொல்லிட்டு இருக்காங்க, 2047 வரைக்கும். இவங்க ஒரு 10 வருஷத்தை குறைச்சு 2036 வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே பாஜக வழியில திமுக பின்பற்றுதா? பின்பற்றுறாங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ற, அவர் சொல்றாருல, வரவேற்பை பார்த்து இது ரொம்ப மெய் செலுத்து போயிட்டேங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எல்லாம் 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஜெயலலிதா இருந்தப்ப கண்ணுக்கு எட்டு வரைக்கும் எதிரிகளே இல்லை, அடுத்து நம்ம தான் ஆட்சி முழுக்க அப்படின்னாங்க. ஏன்னா பக்கத்துல இருந்தாங்க, அதை பார்க்காம விட்டாங்க அவங்க. தமிழ் சினிமால பல பேர் ஆடி போயிருக்காங்களாம், கையெல்லாம் விட 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 நடுக்குதான் இந்த சமயத்துல. ஏன் அப்படி நடுங்குது உங்களுக்கு? வீட்டுக்கு வந்துருவாங்களோ பிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்களாம் கோட் வேர்ட்ஸ்ல. சரி, ஓகே. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை பயன்படுத்தினாருன்னு சொல்லிட்டு காவல்துறை கைது செஞ்சு புழல் சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க. அதே மாதிரி கழுகு படத்துல நடிச்ச கிருஷ்ணா, இவருமே இப்போ வந்து சிக்கியிருக்காரு. அவர் கேரளால ஷூட்டிங்ல இருந்தாராம், அதெல்லாம் தனிப்படையெல்லாம் அமைச்சாங்க, அதுக்குள்ள அவரே வந்து போலீஸ்ல வந்து சிக்கிக்கிட்டாரு. இப்போ விடிய விடிய விசாரணை நடந்திருக்கு கிருஷ்ணா கிட்டையும். அவர் வந்து எனக்கு ஏற்கனவே நான் உடம்பு சரியாம இருக்கேன், நான் போதைப் பொருள்லாம் பயன்படுத்தினதே கிடையாது, எனக்கு இறப்பையில பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததாகவும் தகவல் வந்து வெளியாகிருக்கு. இப்போ அவருடைய வீட்டில் கூட சோதனை பண்ண போறதா வந்து தகவல்லாம் கூட வந்து சொல்றாங்க. பார்ப்போம், அவர் அடுத்து கைது பண்ணுவாங்களா, அவரையும் புழல்ல அடைக்கிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் அடுத்தடுத்து தான் தெரியும். இவருக்கு சப்ளை பண்ணணும்னு ஒருத்தர் கைது பண்ணாங்கன்னு தகவலும் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, எல்லாம் அது நம்ம ப்ரூவ் பண்ண முடியல, அதை உறுதிப்படுத்த முடியல அதை. ஆமா, சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல எடுத்த ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அங்க உள்ள அந்த பெரிய மாரியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், பல பேர் வந்து அங்க திருவிழாக்கெல்லாம் வந்துட்டு போறது வழக்கம்னு சொல்றாங்க. அந்த கோயில்ல 3 பேர் அர்ச்சகர்களா இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து கோமதி விநாயகம், இன்னொன்னு வினோத், 3வது ஆளு கணேசன் சொல்றாங்க. இந்த 3 பேரும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ. இது கோயில் வளாகத்துல இல்ல, வேற ஒரு இடத்துல வந்து குடிச்சிட்டு இந்த பாட்டுக்கு, பருத்தி வீரன் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த கோயிலுக்கு வர பெண்களுக்கு இந்த விபூதியெல்லாம் வந்து மூஞ்சியில் அப்படியே அடிச்சு விடுற மாதிரி, அவங்கள வம்பிழுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இந்த வீடியோவா வைரல் ஆச்சு. இந்த வீடியோவை எடுத்தவர் வந்து இந்த கோயிலோட முன்னாள் அர்ச்சகர் பையன் சபரிநாதன்கிறவர்னு சொல்றாங்க. அவர் மேல இந்த கோமதி விநாயகம் போய் புகார் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டாருன்ட்டு.
போலீஸும் ஓகே எப்படி இந்த வீடியோ வெளியிடலாம்னு அவர் மேல வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்த வீடியோ இப்ப பெரிய வைரல் ஆனோன்னு தான் இந்த 3 பேர் மேலையும் இப்ப வழக்கு பதிவாயிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இப்ப இந்து அறநிலைத்துறை கோயில் அப்படிங்கிறதுனால கோயில் அலுவலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்களாம் ஜூலை 2, அது முடிஞ்சவொடனே நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அது வரைக்கும் அவங்க வந்து போதைப் பொருளை போட்டு டான்ஸ் ஆடலாமா? அது இன்னொன்னு வந்து அதனாலதான் சமூகத்துக்கு வெளியே வருது. அப்ப அவர் மேலே வழக்கு போடுறது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்குல்ல பாக்குறப்ப. நம்ம தமிழ்நாடு காவல்துறை தான் போதையை ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போதை இருக்குன்னு கம்மியுடுக்கு தான் வழக்கெல்லாம் வந்து போடுறாங்க. இப்ப இந்த தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு 15 பேருக்கு இந்த போதைப் பொருளை தடுத்தாங்க ஒழிச்சாங்கன்னு சொல்லிட்டு விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒழிச்சாங்களா இல்ல? ஓகே. சுதந்திரத்தன்னைக்கு விருது கொடுக்க போறதா சொல்றாங்க. போன வருஷம் 5 பேர் தான் வாங்கினாங்களாம், இந்த டைம் 15 பேர் வாங்குறாங்க. நிறைய பேர் தடுத்து நிப்பாட்டுறாங்களாம். தடுத்து நிறுத்தி இவ்வளவு பேர் நடிகர்கள் வரையும் போகுதுன்னா எங்க அந்த ஓட்டம் இருக்குங்கிறத பாக்கணும் ஃபர்ஸ்ட். தமிழ்நாடு முழுக்க கலெக்டர்கள் வந்து மாத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலா நடவடிக்கை தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சில பேர் நடவடிக்கைக்காகவும் ஒரு இடத்துல வந்து போட்டுக்கிறதாவும் சொல்றாங்க. இதை வந்து பயன்படுத்தி இப்ப நிறைய மாவட்ட கலெக்டர்கள் அந்த மாவட்டத்துல இருந்து பிரிகிற அந்த காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு. கண்ணீர் காட்சிகள். குறிப்பா சொல்லணும்னா நாமக்கல் மாவட்டம் கலெக்டரா இருந்தவங்க உமா, இவங்க வந்து கிளம்ப போறோம்னு தெரிஞ்சவொடனே ஒரு விழா நடத்திருக்காங்க. அதுல வந்து அமைச்சர் மதிவேந்தன், அப்புறம் அங்க இருக்கிற MP மாதேஸ்வரன், ராஜேஷ்குமார்லாம் வந்துருக்காங்க. அதே மாதிரி அங்க இருந்த அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவில் வந்து திருநங்கைகள் கலெக்டர் உமாவுக்கு வந்து திருநீர் வந்து பூசுறாங்க. அப்படி கண் கலங்கியும் வந்து நிகழ்ச்சியா அந்த அழுகிற காட்சிகள் பயங்கரமா ஷேர் ஆகுது. அதே மாதிரி உமா நிறைய பக்கம் ஃபீல்டு விசிட்லாம் போய் கட் அண்ட் ரைட்டா பேசுற வீடியோக்கள்லாம் பயங்கர சமூகத்தை சுத்திட்டே தான் இருந்தது. ஆமா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் விருதுநகர்ல ஜெயசீலன் கலெக்டரா இருந்தாரு. நிறைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர் வந்து சென்னை மாநகராட்சியோட இணை ஆணையரா வந்து நியமிச்சிருக்காங்க. இப்ப அங்க இருந்து 2.5 ஆண்டுகள் நான் பணி செஞ்சேன், எனக்கு உறுதுணையா இருந்த மாவட்ட அமைச்சர்கள் அப்புறம் சக அதிகாரிகள் எல்லாருக்கும் நன்றின்னு சொன்னவர். அன்பு மக்களுக்கு நன்றின்னு விருதுநகர் மக்களுக்கும் சொல்லியிருக்காரு. கடைசியா மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னும் கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது விருதுநகர் ஃபுல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா அவர் தமிழ் வழியில படிச்சு கலெக்டர் ஆனவர், IAS ஆனவர் ஜெயசீலன். அதே மாதிரி உமா வந்து துணை முதலமைச்சர் அந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்க இதுல கூடுதல் செயலராக வந்து போறாங்க. 2019 புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு இந்தியா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்தினாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த லஷ்கர்-இ தொய்பா அந்த அமைப்புகள் மீது, அந்த பயங்கரவாதிகள் இருக்கிற கூடாரங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்த நம்ம ராணுவ படையினர் வந்து அங்க போனாங்க. இந்திய விமானம் வந்து இந்த அபிநந்தன் விங் கமாண்டர் போன விமானம் வந்து அங்க வந்து மாட்டிக்கிச்சு. அபிநந்தன் அதை பிடிச்சது யாருன்னா அங்க இருக்கிற ஒரு மேஜர் மொய்ச் அபாஸ் ஷா அப்படிங்கிறவர் தான். இப்போ அவர் வந்து நேற்று பயங்கரவாதிகளால கொல்லப்பட்டிருக்காரு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த எல்லையில ஒரு 11 பயங்கரவாதிகள் கூட சண்டை நடந்திருக்கு. 11 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புல 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இவரு. இவரோட இறப்புக்கு அசீம் முனீர்லாம் கூட வந்து போயிருக்காரு. அபிநந்தன் இவர் தான் பிடிச்சதுங்கிறான செய்தி வந்து பேசப்படுது. ஓகே, அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப்போட கால்ல எல்லாம் பேசியிருந்தார்ல, அதே மாதிரி பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் வந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவரோட வந்து ஃபோனில் பேசியிருக்காராம். அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜம்மு காஷ்மீர் இந்த தண்ணீர் பிரச்சனை, பயங்கரவாத பிரச்சனைன்னு இந்தியாவோட நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையை பற்றியும் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு அர்த்தமுள்ள வகையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சவுதி போயிட்டு இந்தியா வழியா தூது அனுப்புறாருன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு பேச தயாருங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. பாப்போம் இந்திய வெளியுறவுத்துறை என்ன சொல்றாங்க. அதே மாதிரி சசி தரூருக்கும் கார்கேவுக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. யார்? அறிவிக்கப்படாத வெளியுறவுத்துறை அமைச்சரா சசி தரூர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு தனியார் நாளிதழுக்கு கற்றெழுதியிருக்காரு. அதுல வந்து ஆரம்பத்துல இருந்தே பிரதமர் மோடியை புகழ்ந்து 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 வந்து எழுதியிருக்காரு. இப்படி ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிற, எப்படி ஒரு சுறுசுறுப்பு, அவரோட பயங்கர எனர்ஜி, நல்லா இயங்குறாரு அவரு, அதனாலதான் இந்தியாவுக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி கட்டுரை வந்து ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. இதை வச்சு கார்கேட்ட கேள்வி எழுப்பப்பட்டப்ப, நம்ம மேல ஒரு தாக்குதல் நடத்தினப்ப எல்லா கட்சிகளும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி ராணுவ நடவடிக்கை நாங்க ஆதரவு வந்து கொடுத்தோம், முதல்ல நாடு அப்புறம் வந்து கட்சின்னு இருக்கணும், ஆனா சில பேருக்கு முதல்ல மோடி இருக்காங்க அப்புறம் தான் உங்களுக்கு நாடு இருக்கு அப்படின்னு சசிதரூர் ஒரு கேள்வி வந்து சொல்றாங்க. என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவரு விரக்தி ஆகிறாரு கார்கேவே. ஆமா, 3ஆவதா கூட கட்சி இல்லையேங்கிற மாதிரி இருக்கு அவர் பேசுறத பார்த்தானே. அதுக்கு சசி தரூர் வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு பதிவு வந்து எக்ஸ்ல வந்து போட்டிருக்காரு.
நம்ம பறக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கேட்க வேணாம், ஏன்னா ரெக்க நம்மளோடது, ஆகாயத்துக்கு வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, பறந்துகிட்டே இருப்போம் அப்படின்றாங்க. அதுக்கு காங்கிரஸ்ல இருந்தே சொல்றாங்க, நீங்க பறக்கலாம் வேணாம், கொஞ்சம் ஆல்ரெடி நடந்து போனீங்கன்னா பாஜக ஆபீஸ் இருக்கும், அங்க போய் சேர்ந்துருங்க, காங்கிரஸ்ல இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. பட் அவர் இந்த சிஎம் கேண்டிடேட்டுக்காக ஒரு கேம் விளையாடுறதாகவும் சொல்றாங்க. கேரளால என்னை சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. நேட்டோ நாடுகளுடைய மாநாடு வந்து நடந்திருக்கு. அதுல ட்ரம்ப் உள்ளிட்ட முக்கியமான தலைவர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இராணுவத்துக்கு பாதுகாப்புத்துறைக்கு அதிகமான நிதி வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற முடிவு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா மட்டும்தான் நிறைய நாங்க வந்து பண்றோம், செலவு பண்றோம், மற்ற நாடுகள்லாம் கம்மியா பண்ணுது அப்படின்னு. மற்ற நாடுகள்லாம் அவங்களுடைய ஜிடிபியில 5% இதுக்காக ஒதுக்க போறாங்களாம், இந்த இராணுவத்துக்கும் பாதுகாப்பு துறைக்கும். எங்ககிட்ட வாங்கிக்கங்கிறாரா ட்ரம்ப் ஆயுதங்களை? இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வாரம் வந்தப்ப நேட்டோ இப்ப எல்லாருமே உக்ரைன் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் வந்தோடனே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்ப நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நேட்டோல இருக்கிற அமைப்புகளே தங்களுடைய இந்த ராணுவ பாதுகாப்பா பலப்படுத்துறாங்களாம். ஆமா, ஓகே. அதே மாதிரி நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் அவர் ட்ரம்ப்பை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவர் தான் டேடி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அங்கே ஒரு டேடி இருக்காரா? மோடி எங்கள் டேடி தான் நம்ம பார்த்திருக்கோம். இவர் எத்தனை டேடி பார்த்திருக்கோம்? மோடி எங்கள் டேடி பார்த்திருக்கோம். இங்க தமிழ்நாட்டுக்கார அப்பா. ஆமா ஆமா, அவர் இருக்காரு. ராமதாஸ் ஒரு அப்பா இருக்காரு. ஆமா, உலகத்துக்கு அப்பா யாரு? அதுதான் இவர் தான்றாங்க, ட்ரம்ப் தான் அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் அந்த எஃப் வேர்டு ஒண்ணு பயன்படுத்தி இருந்தார்ல, ஒரு பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு ட்ரம்ப். அதெல்லாம் வந்து சில நேரங்கள்ல குழந்தைங்க வந்து தப்பா நடந்துக்கும் போது இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் வந்து விழுகும். அதனால இவர் டேடி இவர் சொல்லலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ட்ரோல் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான், அப்படித்தான் இருந்துச்சு அவர் சொல்றத பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 ஸ்கூல் பசங்க சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் வந்து ஈரானும் இஸ்ரேலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதாவது ஏவுகணை எல்லாம் விட்டு சண்டை போட்டது ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி இருந்துச்சான். ஸ்கூல் பசங்க சண்டையில இவரே நடுவுல போனாரா? இவர் தான் டீச்சர்ன்றாரு. இவர் உள்ள போயிருக்காரு, நான் தான் ஹெட் மாஸ்டருங்கிற மாதிரி உள்ள போய் ஃபர்ஸ்ட் பசங்க சண்டை போட்டா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம விட்டுறணும், சண்டை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் போய் தடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதைத்தான் நான் பண்ணேன். ஒரு 12 நாள் அடிச்சுக்குங்க, அப்புறம் நான் வந்து தடுக்கிறேங்கிற மாதிரி இப்ப தடுத்துட்டேன் அப்படின்ற. தடுக்கலையே, இவரு ஒருத்தர் மேல மட்டும் போய் அடிச்சிருக்காரு. இவரே உள்ள போய் அடிச்சிருக்காரு. ஆனா இவர் ஏதோ சொல்றாரு. சரி, அதுக்குதான் இவர் சிறப்பா 12 நாள்ல இந்த போரை நிறுத்தினதுக்கு அவருக்கு வந்து நீங்க நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும்னு திரும்ப பரிந்துரை பண்ணியிருக்காரு. யாரு அப்படின்னா, அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற அங்க இதுல நோபல் இது கமிட்டியில இருக்கிற ஒருத்தர் தான் வந்து பண்ணியிருக்காரு, புட்டி கார்ட்டர் அப்படிங்கிறவரு. அதே நேரத்துல உக்ரைன்ல ஒருத்தர் வந்து மெரேஷ்கோன்ட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தார். நாடாளுமன்ற வெளியுறவு குழுவுல இவர் உறுப்பினரா இருக்காரு உக்ரைன்ல. இவர் போன வருஷம் பண்ணியிருக்காரு, அவசரப்பட்டு பண்ணிட்டார் போல, போர் வந்து நிறுத்திடுவாரு, அதனால இவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பார்த்தா என்ன சொல்றாருன்னா, இல்ல இவர் வந்து நிறுத்துற மாதிரி தெரியல, இவர் தகுதியே இல்லை, இவர் வந்து கொடுக்க கூடாதுன்னு அவர் பரிந்துரையை வாபஸ் வாங்கியிருக்காரு. ஒரே நாள்ல கொடுத்துருக்காங்க. விண்ணப்பமும் அனுப்பப்பட்டிருக்கு, விண்ணப்பம் வாங்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அமெரிக்காவுடைய உளவுத்துறை பென்டகன்ல இருந்து ஒரு அறிக்கை கசிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசப்படுது. அந்த ஈரான் இருக்கிற அந்த அணு நிலையங்களை அழிக்கவே இல்லை அமெரிக்கா அப்படிங்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பொய் சொல்றாங்க, அது எல்லாமே ஃபுல்லா ஃபேக் நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம 60 மீட்டர் நிலத்துல பாயிற அளவுக்கு பயங்கரமான குண்டெல்லாம் போட்டதெல்லாம் தகர்த்து நாங்க முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா பென்டகன் வந்து அவங்க கிட்ட யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படியேதான் இருக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்திட்டு வந்து போயிட்டாங்கன்னு சொல்லுது. அமெரிக்காவோட உளவுத்துறை தான் அதை சொல்லுது. பென்டகன் போய் சொல்றாங்களா? ஆண்டவா, நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு நீ கொடுக்கணும். ஓஹோ, கெட்டதெல்லாம் உனக்கு கொடுக்கணுமா? அப்படியே ஆகட்டும். கவுண்டமணி அந்த ஜோக்க போட்டு. ஆண்டவா முடியல ஆண்டவா. சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. சொத்து சேர்த்து வச்சிருந்தா தாண்டா அவங்க நம்மள சொந்தமாவே ஏத்துப்பாங்க. என்ன பெரிய கூமாப்பட்டி ஐலாண்டு. காவேரி கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுவே ஸ்ரீரங்கம்னு ஒரு ஐலாண்டு இருக்கே, தெரியுமா உனக்கு அப்படின்றாங்க. இது சரிப்பட்டு வராது. கூமாப்பட்டிக்கு ஒரு ட்ரிப் அடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு கிளம்புறாங்க எல்லாரும். ஆமா, சரி. இந்த கூமாப்பட்டி எங்கிறத நான் முன்னாடி சொல்லாம விட்டுட்டேன். ஸ்ட்ரெஸ்னாலதான், அதுவுமே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்னால. அது எந்த விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவுல தான் கூமாப்பட்டி ஐலாண்டு இருக்கு. ஓ, ஐலாண்டு. ஆமா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, இன்னைக்கு யாருக்கு விருது அப்படின்னா, முழுக்க ஸ்ட்ரெஸ்ல வியாழக்கிழமை பேச வர்ற ராமதாஸ்க்கு வந்து கொடுத்துடலாம்.
தொடரும்னு போட்டு முடிச்சிருவோம். ஏன்னா நிச்சயம் அடுத்த ஒரு அழகாக வந்து பேசுவாரு. ஆமா, ஏன்னா ஒரு குடும்ப சண்டை மாதிரியும் இருக்கு, மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கனால தொடரும்னு போட்டிருக்கோம். மெகா சீரியல்லாம் ஆப்போசிட் சைடும் காமிச்சுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அன்புமணி பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் தான் அப்பப்ப அந்த கூட்டம்லாம் போட்டு அவர் ஒரு தனியா ஏதோ ஒரு டிராமா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது நடத்திக்கிட்டு இருக்காரு, அது சில பேருக்கு டிராமா மாதிரி இருக்கு. குறிப்பா உங்களுக்கா? எனக்கு இல்ல, சொல்றேன். சரி, ஓகே. இன்னைக்கு ஷோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை எப்படி போக்கிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி போக்கிப்பீங்க? நான் வந்து அவங்க சொல்றதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், அதை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.